ஓகேங்க. நம்ம வந்து கிரேசஸ் ரிசார்ட், இச்சாவர் ரோட், சிஹோர் பக்கத்தில், அதாவது போபால்லேருந்து ஒரு மணி நேரம் ஏர்போர்ட்லேருந்து இந்த ஒரு ரிசார்ட்ஸ், கிரேசஸ் ரிசார்ட்ஸில் இருக்கிறோம். இதுதான் அதோட ரூம் டூர். சிங்கிள் பெட் 2 போட்டிருக்காங்க, சின்ன டிவி, உட்கார்றதுக்கு 2 சேரு, அப்புறம் ஒரு இது ஃப்ரிட்ஜ், ப்ளஸ் இது ஒரு விண்டோ ஏசி, ஒரு வாஷ், இதுதான் இதாக இருக்குது. ஸோ இதுதாங்க ரூம்பு. ஆர்கானிக்ஸ் ஏதோ ரிசார்ட் வந்து இது மாதிரி இருக்குது. டீம் ரிசார்ட் மாதிரி. ஸோ இதுதான் ரிசார்ட்டு. இதோட பொட்டிக்கு இது பில்டிங். பின்னாடி பார்க்கிங். கொய்யா மரம், என்ன மரம் தெரியல, ஏதோ ஒரு பந்தல். இதெல்லாம் தான் இந்த ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. ஜிப்லைன், செக்வே, பக்கி கார், ஆர்ச்சரி, ட்ராம்போலின், சாவன்ஜூலா, கிரிக்கெட் பவுலிங், பார்க்கிங், ஜல்சாலான், இதெல்லாம் இங்கே இருக்குது. இது பார்க்கிங். ஆனால் எல்லாத்துக்கும் சார்ஜஸ் உண்டு. ஸோ இது காட்டேஜஸ்ன்னு நினைக்கிறேன், லெஃப்ட் சைடில் இருக்கிறது. இப்போ எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. 4000 5000 ரூமே இருக்குது. ஐ திங்க் ரூம் கொஞ்சம் கம்மின்னு நினைக்கிறேன். பட் இது வந்து பயங்கரமாக சின்ன பசங்க விளாட்ற கேம். இதுதான் ஒரு ஆக்டிவிட்டி ஷெட்டு பண்ணியிருக்காங்க. அதில் இன்டோர் கேம்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து இதில் பார்த்திங்கன்னா வெளியே லானு, நல்லா பெருசாக இருக்குது. ஒரு 200 பேர் உட்காரலாம். ஏதோ கல்யாணம் அந்த மாதிரி தான். ஆனால் இது ஆக்சுவலாக ஒரு ஷெட்டு தான். இன்டோர் கேம்ஸ்னு போட்டிருக்கு. அதில் என்ன இருக்குது? ஓகே, பிங்பாங் பாலும் ஸ்னூக்கரும் இருக்குது, பில்லியர்ட்ஸ். நிறைய காருக்கு இருந்த காரணம் இதுதான். எல்லோரும் இந்த மாதிரி இதில் தங்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. இன்றைக்கி மண்டேவும் இத்தனை பேர் இருக்காங்களா?
14 நினைக்கிறேன். ஸோ இது ரெஸ்டாரண்ட். இது சூப்பராக இருக்குது. இது வந்து லேக்கு, ஆர்டிஃபிஷியல் லேக் தான். லேக்கை சுற்றி நடக்கலாம் நீங்கள். இதெல்லாம் வந்து இந்த பக்கம் தான் வந்தோம். அதில் மல்டி ஆக்டிவிட்டி தான் ஆப்போசிட்டில் பார்க்குறீங்க. இதெல்லாம் காட்டேஜஸ். இதுதாங்க அவுட் சைடில் மெயின் ரோடு. இது டாப்பில் தெரிகிறது தான் ஸ்விம்மிங் பூல். இப்போ இது டாப்பில் தெரிகிறது ரெஸ்டாரண்ட். இதெல்லாம் வந்து ரிசார்ட்ஸ். ரைட்டில் தெரிகிறது வந்து மெயின் ரோடு. நேஷ்னல் ஃப்ளாக் மேலே ஆர்டிஃபிஷியல் லேக் தான். தண்ணி பாருங்கள், க்ரீன் கலரில் பாசி படிச்சு. இதுதான் ஜிம்மு. அது பக்கத்தில் ஸ்விம்மிங் பூல். ஸோ இந்த லேக்கில் போட்டிங் கீட்டிங் போகலாம். அவ்வளோதான் ப்ராப்பர்ட்டியோட எட்ஜு. ஸோ இது ஒரு ஈக்கோ ரிசார்ட்டு. எம்பி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொலாபரேட் பண்ணியிருக்கு. இது ஆலமரமாக இருக்குது. சுற்றிலும் வந்து இது இந்த ஆர்டிஃபிஷியல் லேக்கை சுற்றி காட்டேஜஸ் அண்ட் அதர் ஃபெசிலிட்டிஸ், சம் ஆஃப் த ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய ரெஸ்டாரண்ட்டு ஆப்போசிட்டில். ஸோ அங்கேருந்து ஆரம்பித்தோம். அங்கே ஆரம்பித்து அங்கே வரைக்கும் போய்ட்டு இப்படியே போய்ட்டு திருப்பி வந்துடும். இங்கே பேர்ட்ஸ் கொஞ்சம் பாருங்கள். அவுல், த்ரஷ், ரெட்லாப், ராபின், பேரக்கீட், பீகாக், ஹேவசட், நைட் ஜார், ஹார்ன்பில், ஃபால்கன், காசவாரி, கர்பால், மல்லட், woodpecker, bluebird, pheasant, common swift, budgerigar, kiwi பழம் மாதிரி இருக்குது, மேக்பை, வேலிடே, பீ ஈட்டர், அல்பட்ராஸ், ஸ்வால். அல்பட்ராஸோட சிக்கன். ஓகே, திருப்பி அந்த ஆக்டிவிட்டி ஹாலுக்கு வந்திருக்கோம். அந்த பெரிய மேரேஜ் ஹால் மாதிரி இருந்ததுல அந்த அது பக்கத்தில் இது. அந்த சைடில் வந்து ரெஸ்டாரண்ட். சுற்றி போகிற மாதிரி ரோடு இருக்குது. என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். இதுதான் அந்த ஜிப் லைன். மேலே போய் ஏறி அங்கேருந்து போகிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் பறவைகள்லாம் உட்காந்துருக்கு. மேலே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஜிப்லைனர் பக்கத்தில் ஏறுறேன். இது பின்னாடி வேப்ப மரம். வெளியே நல்ல வியூ இருக்குது. போக போக ஒரு பொட்டல் காடு மாதிரி இருக்குது, ஃபார்ம்ஸ் இருக்குது. பாருங்கள், இதுதான் அந்த வியூ. ரிசார்ட் காட்டேஜஸ், கம்ப்ளீட் ரிசார்ட் தெரியும் நீங்கள். இதை பாருங்கள், இந்த தூரத்தில் நமக்கு ஃப்ளாக் தெரியுது, அங்கே தான் இங்கே வந்திருக்கோம். ஏதோ ஃபீல்டில் இது பண்ணி வச்சுருக்காங்க, ரிசார்ட்டை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அங்கே ஒரு பில்டிங் தெரியுது பாருங்க, அந்த பில்டிங் தான் ரிசப்ஷன் கம் நம்மளுடைய ரூமு. ஸோ இந்த காட்டேஜஸ் 4+4 8 காட்டேஜஸ் எண்டில் தான் அந்த இது இருக்குது, பார்க்கிங். எம்ப்ளாயி நடந்து போயிட்டுருக்காரு. இதுக்கு அடுத்தது வந்து ஆக்டிவிட்டி ஹால், அதுக்கு அடுத்தது வந்து இது ரெஸ்டாரண்ட். அங்கே அதை சுற்றி ஒரு லேக்கை சுற்றி ரிசார்ட்ஸும் காட்டேஜஸும் வேறு இதுவும் இருக்குது. ஒரு ஷ்ரப்பு மாதிரி இருக்குது. வந்துட்டாங்க. பாருங்க, தெரியுது. ஓகே, இந்த ஜிப்லைன் வந்து இங்கேருந்து அந்த இதுக்கிட்ட வரைக்கும் போகுது, நேஷ்னல் ஃப்ளாக். அந்த நேஷ்னல் ஃப்ளாக் கிட்டே ஏன் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னு நான் யோசித்தேன். அது போய் ஏறி ஃப்ளாக் ஹாய்ஸ் பண்ணுறதுன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா இந்த ஜிப்லைன் தான். இரும்பு கம்பி, நல்லா ஹைட்டு, நல்ல தூரம் இல்லை. ஓகே, பாருங்கள் பார்க்கிங், அதுக்கப்புறம் அந்த மெயின் பில்டிங். ஸோ கம்ப்ளீட்டாக ரிசார்ட்ஸ், நடுவில் லேக்கு, நிறைய ஆக்டிவிட்டி. இது ஒரு லேக் மாதிரி தான் தெரியுது, இந்த லேக்குள்ளே தான் கட்டியிருக்காங்க மாதிரி தெரியுது. இல்லைங்களா? நீங்கள் பாருங்கள், லேக் மாதிரி தானே தெரியுது. அங்கங்கே பயிர் பண்ணியிருக்காங்க, பட் லேக்கை ஓரம் ஒட்டின மாதிரி கட்டியிருக்காங்க இங்கே. ஸோ இதுதான் இந்த ரிசார்ட்ஸு. இந்த ரிசார்ட்ஸ் டூரு இவ்வளோதாங்க இந்த ரிசார்ட்டு. ஸோ நிறைய ஆக்டிவிட்டி. இங்கே பாருங்கள், இங்கே ட்ராம்போலின் இருக்குது இந்த இடத்துல. ஸோ எல்லா ஆக்டிவிட்டிக்கும் ஒரு சின்ன ரேட்டு, பைசைக்கிளிங்லேருந்து எல்லாமே. ஸ்விம்மிங் ஃப்ரீன்னு நினைக்கிறேன், ஆனால் ஸ்விம்மிங் காஸ்ட்யூம் 100 ரூபா. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ரேட்டு. நம்ம வீட்டு ஸ்விம்மிங் பூலோட கொஞ்சம் சின்னது தான் இது, அந்த அளவுக்கு தான் இருக்குது. அதில் பாதி சைஸ் இருக்கும் நினைக்கிறேன். ஸோ இதுதாங்க இங்கே. இந்த கம்பியை கீழே போய் இது பண்ணி வச்சுருக்காங்க, டைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, ஃபவுண்டைன் தெரியுதுங்களா? ஃபவுண்டைன் அண்டு நேஷ்னல் ஃப்ளாக் ரெண்டும் தெரியுது. ஃபவுண்டைன் வந்து மிடில் ஆஃப் த பாண்டு, நேஷ்னல் ஃப்ளாக் வந்து ட்ராம்போலினோட ஒரு எண்டு, ஜிப்லைனோட இன்னொரு எண்டு.
All right, okay, I'll close it here. பாருங்க கிரிக்கெட்டோட பவுலிங் நெட்டு, அந்த கேமராவோட அந்த பவுலிங் மிஷின் நினைக்கிறேன், என்னன்னு தெரிலது. ரெஸ்டாரண்ட் பூலோட மேட்சில் இந்த ஃபேனை பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. காட்டேஜஸ் ரிசப்ஷன். இதாங்க வெளியில் வியூ, கிரேசஸ் ரிசார்ட்ஸோட வெளியில் வியூ. இதுதான் அந்த மெயின் பில்டிங். இதில் தான் அந்த ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. ரெஸ்டாரண்ட் நம்ம போட்டிருக்காங்க அந்த கீழே இறங்கி மேலே ஏறி. ஏப்ரல் 14 தமிழ் வருடப்பிறப்பு அன்னைக்கு நம்ம இங்கே மாட்டிக்கிட்டோம். இப்படி தான் இருக்கு கிரிக்கெட் பவுலிங் மிஷின். ஓகே, அதெல்லாம் போய் பார்க்கலாம் போய். ஸோ இதுதான் நம்ம அந்த ஜிப்லைன் மேலே இருந்து பார்த்தோம். மேலே இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சுது இதுதான் அந்த லேண்ட்ஸ்கேப். இதுதான் அந்த லேண்ட்ஸ்கேப்பு. எம்பி வந்து ஒரு ஜங்கிள் தான். ஓகே, நிறைய டெவலப் ஆகிருக்கு, பட் ஆக்சுவலாக ஒரு ஜங்கிள் தான். நல்லா பண்ணியிருக்காங்க. போன மாதம் வந்திருந்த இதெல்லாம் பார்த்து வந்துருக்கலாம். வீட்டெல்லாம் அறுவடை பண்ணியிருப்பாங்க. கோதுமை, ஆட்டா. இது இந்த ஏரியா ஆட்டாவுக்கு வேறு பேர் போன ஏரியா. கொனாஜி சிஹோர் எச்சாவார் ரோட், வில்லேஜ் கொனாஜி. ரிசப்ஷன், போர்ட்டிக்கோ, ஃப்ரண்ட்லேயே இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஏசி வெண்ட்டு.
ஏதோ ஒரு இதுவாக ஆரம்பித்து ஏதோ ஒன்றா முடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். லோ காஸ்ட்டாக. இது ஒரு ஹால், உற்சவ ஹால். பாகிச்சா பாட்டிலாம். இங்கே ஒரு பவுலிங் மிஷின் இங்கே தானே பார்த்தோம். சிவ மந்திர், சிவ மந்திர். ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ் நினைக்கிறேன். स्टाफ क्वार्टर्स, शिव मंदिर. இதாங்க அந்த உற்சவ வெளியிலேருந்து பார்த்தோம்ல இந்த ஹாலில்.